வணக்கம் மற்றும் ஒரு இன்றைய பதிவினூடாக இணைந்திருக்கின்றோம். ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தல் விவகாரம் என்றுமில்லாதவாறு இம்முறை தெற்கை விட வடகிழக்கில் சூடு பிடித்து வருகின்றது. ஏதோ தமிழீழ தனியரசனுக்கான பொது வாக்கெடுப்பு ரேஞ்சில் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது தமிழ் தரப்புகளால். யாழ்ப்பாணத்தில் சுமந்திரன் ஆடிய ஆட்டத்தின் வீச்சு பாரிஸ் வரை எதிரொலித்தது. இன்றைக்கு ஈழத்தமிழர்களின் ஒட்டுமொத்த பிரச்சனையே ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தல் தான் என்பது போல ஓடித்திருக்கின்றார்கள் தமிழ் அரசியல்வாதிகளும் சில சிவில் சமூக பிரதிநிதிகளும். தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்று ஒரு சாராரும், பொது தமிழ் வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்று மற்றொரு சாராரும், பொது வேட்பாளர் கூடவே கூடாது என்று சுமந்திரன் வகையாராக்களும் பகிரங்கமான நிலைப்பாடு எடுத்துக்கொண்டிருக்க, சஜித்துக்கும் ரணிலுக்கும் அனுரவுக்கும் ஆதரவு நிலைப்பாட்டை சில தமிழ் அரசியல்வாதிகள் ரகசியமாக வெளிப்படுத்தி வருவதையும் களத்தில் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆக தமிழ் மக்களுக்கு எந்த விதத்திலும் சம்பந்தமே இல்லாத ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்களின் தலையா பிரச்சனையாக மாற்றியதில் வெற்றி கண்டிருக்கின்றார்கள் தமிழ் அரசியல்வாதிகளும் சிவில் சமூக அமைப்புகளும். தமிழ் தலைமைகளின் அதிபர் தேர்தலை மையப்படுத்திய கலவரங்கள் எல்லாம் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க, ஜனாதிபதி தேர்தலே நடைபெறாது போல இருக்கின்றது என்று ஒரு குண்டை தூக்கி போட்டுள்ளார் ஒரு அரசு உயரதிகாரி. ஆளுநர்களுக்கான சந்திப்பின் போது அங்கு பேசிய ரணில் விக்ரமசிங்கே தேர்தல் பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்பதுடன் தேர்தல் தொடர்பான எந்தவித பதற்றமும் இல்லாமல் நடந்து கொண்டாராம். ரணிலின் உடல் மொழியை அடிப்படையாக வைத்து பார்க்கின்ற போது அதிபர் தேர்தல் உடனடியாக நடைபெறுவதற்கு சாத்தியமில்லை என்றுதான் நம்புவதாக கூறினார் அரசாங்க உயரதிகாரி ஒருவர். இலங்கையில் அதிபர் தேர்தல் நடந்ததோ இல்லையோ, இந்த ஒரு விடயத்தில் ஒருவரை ஆடிக்கொண்டிருக்கின்ற தமிழ் தலைமைகள் தேர்தல் பிற்போடப்பட்டதும் கடைகளை மூடிவிட்டு சென்று விடாமல் அதே உற்சாகத்தை தமிழ் மக்களை அரசியல் மையப்படுத்துகின்ற விடயத்துக்கு திரும்பினால் திருவாளர் பொதுசனம் சந்தோஷப்படும் என்ற ஒரு விடயத்தினை இங்கு அரசியல் ஆய்வாளர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். இதையும் தாண்டி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை அனைத்து பொது அமைப்புகளும் ஏற்றுக்கொள்வதாக அறிவித்துள்ளன. ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்துவதற்காக உழைத்துக் கொண்டிருக்கும் மக்கள் அமைப்பாகிய தமிழ் மக்கள் பொதுச்சபையானது கிளிநொச்சியில் கூட்டம் ஒன்று நடத்தியிருந்தது. கிளிநொச்சி கூட்டுறவு மண்டபத்தில் நேற்று காலை 9:30 மணி அளவில் இந்த கூட்டம் நடைபெற்றிருந்தது. இதில் சுமார் 200க்கு குறையாத வெவ்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். விவசாய அமைப்புகள், கூட்டுறவு அமைப்புகள், அரசு சார்பற்ற நிறுவனங்கள், வர்த்தக அமைப்புகள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளும் இதில் கலந்து கொண்டன. தமிழ் மக்கள் பொதுச்சபை சார்பில் நிலாந்தன், பேராசிரியர் கணேசலிங்கம், ஜோதிலிங்கம், ரவீந்திரன், இந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தார்கள். இதில் கலந்து கொண்டவர்கள் பெருமளவு கேள்விகளை கேட்டார்கள். முடிவில் அனைத்து அமைப்புகளும் பொது வேட்பாளரை ஏற்றுக்கொள்வதாக பகிரங்கமாக அறிவித்திருக்கின்றது. இதேவேளை இந்த கூட்டத்தில் தமிழரசு கட்சியின் வழக்கு தற்போது எந்த நிலையில் உள்ளது என்பது தொடர்பான விளக்கம் அனைவருக்கும் வழங்கப்பட்டது. கடந்த தவணையில் எதிராளிகளாக பெயரிடப்பட்ட 7 பேருடன் கிளிநொச்சியைச் சேர்ந்த ஜீவராஜா என்பவர் தன்னையும் இணைத்துக் கொள்ளுமாறு விண்ணப்பம் கோரியிருந்தார். அவரது விண்ணப்பம் தொடர்பாக ஆட்சேபனைகள் இருப்பின் அந்த ஆட்சேபனைகளை தெரிவிப்பதற்காக கட்சியின் தலைவர் மாவி சேனாதிராஜா மற்றும் ஜோகேஸ்வரன் சார்பில் ஆர்ஜராகிய சட்டத்தண்ணி அவகாசம் வழங்குமாறு தவணை கேட்டிருந்தார். அதன் அடிப்படையில் அப்படி கேட்டிருக்கின்றேன். அதனை அடுத்து எதிர்வரும் ஜூலை 19ஆம் தேதிக்கு வழக்குக்கு அழைக்கப்பட உள்ளது. அந்த வகையில் கடந்த தவணைக்கு முன்பாக கட்சியின் மத்திய செயற்குழு எடுத்த தீர்மானத்துக்கு அமைய வழக்கை முடிவுறுத்திக் கொள்வது தொடர்பாக நீதிமன்றத்திலேயே தான் கூறியிருக்கிறேன் என்று சுமந்திரன் சொல்லியிருந்தார். எதிராளிகள் அழைத்துள்ள ஆட்சேபனைகள் தொடர்பாக வழக்காளி தன்னுடைய நிலைப்பாட்டை தெரியப்படுத்த வேண்டும் என்ற காரணத்துக்காகவே கடந்த தவணை வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இது போன்ற சிவில் வழக்குகள் தாக்கல் செய்யப்படும் போது அதில் பல படிமுறைகள் உள்ளது. அவற்றை கடந்த பின்னரே வழக்கு விசாரணைகள் நியமிக்கப்படலாம். சாதாரணமாக இவ்வாறான வழக்கில் ஒரு வருடத்துக்கு பின்னரே முதலாவது விளக்கத்துக்கான திகதி குறிக்கப்படும். ஆனால் இந்த வழக்கில் வழக்கை முடிவுறுத்த வேண்டும் என்ற நோக்கத்துக்காக நாங்கள் குறுகிய தினத்தை கேட்டிருக்கின்றோம். அன்றைய வழக்காளி நீதிமன்றத்தில் அறிவித்த விடயத்துடன் எதிராளிகள் 7 பேரும் அழைத்திருக்கின்ற ஆட்சேபனைகளின் அடிப்படையில் 3 வித்தியாசமான நிலைப்பாடுகள் எடுக்கப்பட்டது. குறிப்பாக நானும் கட்சியின் பொதுச் செயலாளர், நிர்வாக செயலாளர் ஒரு நிலைப்பாட்டையும், ஆவி சேனாதிராஜா மற்றும் ஜோகேஸ்வரன் ஆகியோர் மற்றொரு நிலைப்பாட்டையும், ஸ்ரீதரன், குகதாசன் ஆகியோர் இன்னும் ஒரு நிலைப்பாட்டையும் எடுத்திருப்பது சுட்டிக்காட்டத்தக்கது. இதனால கட்சி ஒரு பொதுவான நிலைப்பாட்டை எடுக்காத சூழ்நிலையினால நாங்கள் எப்படி எமது நிலைப்பாட்டை இதுக்கு தெரியப்படுத்துவது என்று அவர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். இருப்பினும் கட்சி தற்போது ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்குது. வழக்காளி கோரும் நிவாரணங்களை
வழங்கி தெரிவுகளை மீளச் செய்வதற்கு நான் இணங்குகின்றேன் என்று ஸ்ரீதரன் கூறியிருந்தார். அதனை நீதிமன்றத்திலேயே நான் சொல்லி இருக்கின்றேன். இப்போது நாங்கள் ஒருமித்த நிலைப்பாட்டுக்கு வந்துள்ள காரணத்தினால நாங்கள் 7 பேரும் 8வது எதிராளியான வடிவேலும் இணைந்து வழக்கிலே எமது மறுமொழியை ஒரு நிலைப்பாடாக பதிவு செய்து வழக்க முடிவுறுத்துவதற்காக வழக்காளியோடு இணக்கப்பாட்டுக்கு வருகிறோம் என்று கூறி வழக்க முடிவுறுத்துவதற்கு தற்போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதுக்கான வழக்காளியின் சட்டத்தரணியோடு நான் பேசியிருக்கிறேன். ஏனையவர்களின் சட்டத்தரணிகளோடும் பேசி பொது நிலைப்பாட்டுக்கு இணங்கிக் கொள்வதுடன் எதிர்வரும் 14ஆம் தேதி வவுனியாவில் மத்திய குழு மீண்டும் கூடி அந்த மறுமொழியின் வரைவு மத்திய செயற்குழுவிற்கு சமர்ப்பித்து அதன் அங்கீகாரத்தை பெற வேண்டும். அதனை அடுத்த தவணையில் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து அதன் பின்னர் நமது நிலைப்பாட்டை எல்லாத்தையும் எங்களுடைய இணக்கப்பாட்டு செய்யலாம் என்று தீர்மானித்திருக்கின்றோம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் சொல்லியிருந்தார். இந்த நிலையில்தான் எதிர்காலத்தில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் எந்த ஒரு தலைவராலும் தனித்து சாதிக்க முடியாது என தேசிய நாமல் பூங்காவினுடைய ஸ்தாபகர் வனவாசி ராகுல தேரர் தெரிவித்திருந்தார். அதனை மீள கட்டியெழுப்புவதற்கான திறன் தற்போதுள்ள தலைவர்களுக்கு இல்லை என்றும் ஊடகங்களுக்கு கருத்து சொல்லியிருந்தார். அரசியல் அதிகாரத்தை ஒவ்வொரு தனிநபரின் கையில் எடுக்க முயற்சிக்காது தனித்து செல்லாமல் தமிழ் சிங்கள முஸ்லீம் கட்சிகள் ஒன்றிணைத்து தேசிய அரசாங்கத்தை அமைக்குமாறு அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். இப்போது ஒரு தேர்தல் நெருங்கியுள்ளது. அரசியல்வாதிகள் ஒவ்வொருவரும் கூட்டணி அமைத்து கட்சி மாறிவிடுகின்றார்கள். அந்த அரசியல்வாதிகள் இன்னும் கிராமங்களுக்கு செல்லவில்லை என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். தேர்தல் காரணமாக அரசியல்வாதிகள் கிராமங்களுக்கு செல்ல தயாராகி வருகிறார்கள். நாட்டில் அனைத்து அரசியல்வாதிகளும் அவர்களது கட்சிக்கு அல்லது கூட்டணியை பொருட்படுத்தாமல் தேசம் இப்போது திவாலாகிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அனைத்து அரசியல்வாதிகளும் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். மூத்த அரசாங்க அதிகாரிகளும் பொறுப்பேற்க வேண்டும். அரசியல்வாதிகளை நாம் அடிக்கடி குற்றம் சுமத்தும் போது நாட்டின் திவால் நிலைக்கு வழிவகுத்த செயல்முறைக்கு அனுமதி அளிக்க அதிகாரிகள் குறித்த விழிப்புணர்வுடன் செயற்பட வேண்டும். கட்சி நலன்களையும் தனிப்பட்ட ஆதாயங்களையும் புறந்தள்ளிவிட்டு நீங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தேசிய அரசாங்கத்தின் மூலம் இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும். நாட்டின் வாழ்க்கை செலவு அதிகரித்துள்ளது. ஒரு சாதாரண மனிதனால் வாழ முடியாது. பாடசாலை புத்தகத்தின் விலை எவ்வளவு, ஒரு மருந்துகள்கிட்ட விலை எவ்வளவு, ஒரு ஏழை எப்படி மருந்து வாங்க முடியும்? வாழ்க்கை செலவு வனவளவு உயர்ந்திருக்கிறது. ஆகவே யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கான அமைப்பு அந்த நாட்டிலே இல்லை என தேசிய நாமல் பூங்காவுடைய ஸ்தாபகர் வனவாசி ராகுல தேரர் இந்த விடயத்தை சொல்லியிருந்தார். இந்த நிலையில தான் தமிழ் பொது வேட்பாளர் என்பது ஒரு கட்சியால் தீர்மானிக்க முடியாது என்று ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் சொல்லியிருந்த ஒரு விடயம். ஆரையம்பதி பொதுச்சந்தையில் அமைக்கப்பட்ட வர்த்தக நிலையங்களை கொண்ட கட்டிட தொகுதி திறப்பு விழாவிட பின்னர் தான் இந்த விடயத்தை சொல்லியிருந்தார். ஒட்டுமொத்த வடக்கு கிழக்கு மலையக மக்கள்கிட்ட உள்ள தமிழர்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அரசியல் தலைமைகள், அரசியல் கட்சியில் மக்கள் பிரதிநிதிகள், சிவில் அமைப்புகள், புத்திஜீவிகள் அனைவரையும் ஒன்றிணைத்து தான் தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தை பற்றி பேச வேண்டும். அதை விடுத்து மட்டக்களப்பில் 4 பேர் சேர்ந்து பொது வேட்பாளர் தீர்மானிக்கிறார்கள். இவை அனைத்தும் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஒட்டுமொத்த தமிழ் மக்களினுடைய அபிலாசைகளை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒருவர் தெரிவு செய்யப்பட வேண்டும். அதுக்கான களத்தினை அமைக்காமல் விரும்பியவாறு ஒவ்வொருவரும் 4 பேர் கூடுவது, 3 பேர் கூடுவது, இதையெல்லாம் கூறிக்கொண்டு இவ்வாறான ஒரு விடயத்தை பேச முடியும். ஆகவே இது முக்கியமான ஒரு விடயம். ஏனென்றால் வர இருப்பது ஜனாதிபதி தேர்தல். நாங்கள் தமிழர்கள் மிக கவனமாக காய்களை நகர்த்த வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய நீண்ட கால பிரச்சனைகளுக்காக தீர்வுகளை பெற வேண்டும். உடனடி பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை பெற வேண்டும். அபிவிருத்தி சார்ந்த வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். அனைத்தையும் கணத்தில் கொண்டு நாங்கள் இந்த ஜனாதிபதி விடயத்தில் மிக கவனமாக செயல்பட வேண்டும் என்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார் வியாழேந்திரன். இதே போன்றுதான் தொழிலாளர் காங்கிரசினுடைய தலைவர் செந்தில் தொண்டமான் விடயத்தை சொல்லியிருந்தார். ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் தெரிவு அனைவரும் ஒன்றிணைந்து ஆதரிப்பது வெற்றிக்கான வாய்ப்பாக அமையும் என்ற விடயத்தை இவர் பதிவு செய்திருக்கின்றார். இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார வீழ்ச்சியினால் இன்று எந்த கட்சியுமே பலமான நிலையில் இல்லை. ஒரு வேட்பாளரை தெரிவு செய்து அனைத்து கட்சிகளும் ஆதரிக்கும் போது சக்தி வாய்ந்த தலைவர் ஒருவரை இந்த நாட்டில் தெரிவு செய்ய முடியும். மேலும் யார் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்பதற்கு 51% வாக்குகள் தேவையாக உள்ளன. அவ்வாறான வாக்குகளை பெறும் நிலையானது இன்றைய நிலையில் எந்த கட்சியாலும் கடுமையான போட்டியாகவே இருக்கும். இதனால் ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தி அனைவரும் ஒன்றிணையும் போது வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. ஆகவே தொடர்ச்சியாக இப்பொழுது பேசப்படுகின்ற ஒரு விடயம் இந்த தமிழ் பொது வேட்பாளர் சார்ந்து தீர்மானங்கள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கின்றது. இதனை விடுத்து பல பேர் கூடி பல்வேறுபட்ட முடிவுகளை எடுக்கின்ற நிலையில் பொது வேட்பாளர் என்ற விடயம் எவ்வளத்துக்கு சாத்தியமாக போகின்றது இல்லை என்பதையும் தாண்டி தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா, அவர்களுக்கான அந்த அபிலாசைகள் கிடைக்குமா என்பதையெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.